வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. இந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கிட்னிஸ், சிறுநீரகங்கள் என்பது பற்றி. அன்பர்களே, நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். குடும்பத்தில் யார் யார் இருக்கா? அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, இப்படி. இதுதான் ஒரு குடும்பம். அதே மாதிரி இந்த உடம்பை ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டால் அங்கே யார் அப்பா, யார் அம்மா, யார் அண்ணன், யார் தங்கச்சி, எந்த உறுப்பு கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே, ரைட். உடம்புல என்னென்ன இருக்குது? மூளை இருக்குது, ரைட்டோ. ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, ஆண்கள் பெண்கள் வேறு விதமான உறுப்புகள்லாம் இருக்கிறது இல்லையா? பேன்க்ரியாஸ் இருக்குது, இப்படி நிறைய உறுப்புகள். இதில் யார் அப்பான்னு சொல்லலாம்? பார்ப்போமா? சொல்லுங்களேன். ஓகே, ரைட். வீடு, வருமானம், போக்குவரத்து, வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது, ஓ வா உத்தரவு கொடுக்கறது அப்பா தானே. அதே மாதிரி உடம்புல யார்? மூளை, பிரெயின். அப்புறம் இந்த அக்கா அடுத்த வீட்டுக்கு போக போகிறாப்புல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. ஆனாலும் கூட இருக்கிற வரைக்கும் இந்த தம்பியை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பொறுப்பாக பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு எந்த உறுப்பை சொல்லலாம்? ஐ மீன் லங்ஸ், நுரையீரல்கள். ஓகே. அண்ணன் அவர் அதே மாதிரி தான் மூத்தவர். படபடன்னு இருப்பார், இங்கே போவார், அங்கே போவார், சத்தம் போடுவார். நம்ம உடம்புலையே படபடன்னு இருக்கிறது யாருங்க? ஹார்ட்டு. அவர் அந்த வேலையை செய்கிறாரு. அப்புறம் இந்த அம்மாவை எடுத்துக்கிடுவோம். அது யாருன்னு பார்ப்போமா? அம்மாங்கிறது தான் உடம்புக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டு விட்டால், கஷ்டம் வந்துட்டா, காய்ச்சல் வந்துட்டா, எனக்கு காய்ச்சல், கால் வலிக்குது, வலி வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களா? மூச்சு விட மாட்டாங்க. ஏதோ ஒரு தைலத்தை எடுத்து தடவிக்கிடுவாங்க, ஒரு கை மருந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. வழக்கமாக காலை டிஃபன், மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, வீட்டுக்காரரை வேலைக்கு போக சொல்கிறது, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அக்காவை அண்ணன் ஆஃபீஸுகளுக்கு அனுப்புறது, யார் செய்கிறது? இது பூரா அம்மா தான். அதே மாதிரி தாங்க இந்த உடம்புல யாருங்க? கிட்னி. கிட்னிக்கு தனக்கு ஒரு வலி வந்துட்டால், ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை, மூச்சு விடமாட்டாப்பிள்ளைங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இந்த கிட்னி செஞ்சுக்கிட்டே தான் இருக்குங்க. ஐ மீன் எந்த சிம்டம்ஸையும் வெளியே காட்டாதுங்க, அறிகுறியே தெரியாது. எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா எப்படி? அப்படி தானே. ஒன்றுமில்லப்பா, ஒன்றுமில்லப்பா, அது சரியா அப்படி, ஒன்றுமில்லப்பா, ஒன்றுமில்லப்பா சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க அம்மா விட்டு இன்னொரு குணம் இருக்குதுங்க. என்னது? நம்ம இந்த துவைக்க செய்ய ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அந்த அம்மா என்னால் வர முடியாதும்மா, வீட்டில் வேறு வேலையெல்லாம் இருக்குது, ஒரு 10-20 நாள் ஆகும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, ஒரு ஆளை போடுவோன்னு போடுவோம். ஆமாம், 10-20 நாளைக்கு ஒரு ஆளை போட்டுக்கிட்டு அதையும் இழுத்து போட்டுக்கிட்டு மங்குன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த கிட்னி என்ன பண்ணுங்க? எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஒரு கிட்னி சரியாக வேலை செய்யலை, டல்லாக இருக்குது, மந்தமாக இருக்குது. என்ன பண்ணும் இந்த கிட்னி? அதையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த வகையிலே பார்க்கும் பொழுது அம்மா என்று சொல்வதற்கு ஒரே ஒரு உறுப்பு கிட்னி. இப்படி
தனக்கு வந்ததை வெளியே சொல்லாமல் செய்யாமல் நாள் கடத்தி 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 ஒரு காலகட்டத்தில் அங்கே கிட்னி ஃபெயிலியர். அந்த ஸ்டேஜ் தான். அது வரைக்கும் அம்மா ஜமாளிச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் கிட்னி ஜமாளித்து ஒரு காலகட்டத்தில் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது. யூ ஹேவ் டு டூ சம் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுதுங்க. இதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறுநீரகத்தை, கிட்னியை இன்னும் என்னென்ன செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த அண்ணன் ஏன் லேட்டாக வர்றேன் இப்போல்லாம்? அம்மா கேட்குமா இல்லைங்களா? ஏய் பாப்பா, நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. நீ எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த கிட்னி. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பாக்டீரியா உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டாக்ஸின், ஃபாரின் பாடி, நச்சு பொருள் உள்ளே நுழைஞ்சி வச்சுங்க, போய் உடனே கண்டுபிடிச்சி கொடுமையை பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுறவங்க. எவ்வளோ பெரிய வேலையை பாருங்கள். அது மட்டுமா, பிபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. பிபி ஏற விடாமையும் இறங்க விடாமையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவதற்கு யார் ஒரு காரணம்னு சொன்னால் இந்த கிட்னியுடைய பங்கு நிறைய இருக்குதுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் இன்னொன்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, த pH வேல்யூ, த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், அது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சுக்கோங்களேன். இது எதை வச்சு பார்க்குறாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்கலின் அண்டு ஆசிட் இதை வச்சு பார்க்குறாங்க. 0 to 14 அதில் 7 இருக்கும் பட்சத்தில் இது 7னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை இதுதாங்க வேலை செய்யுது கிட்னி. அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோடியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸு, தண்ணி இதெல்லாம் இருக்கா இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம உடம்புல கரெக்டான லெவலில் வச்சுக்கிறது பார்க்குறதெல்லாம் இதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் இருக்குங்க. நம்ம எலும்பெல்லாம் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற வேலையை கவனிக்கிறதும் இதுதாங்க. அப்புறம் இந்த ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல், சிவப்பு அணுக்கள்னு சொல்கிறோமே, அது தயாராவதற்கு மூலப்பொருளை உற்பத்தி பண்ணுறதே, கொடுக்குறதே இந்த கிட்னி தாங்க. இதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியலைங்க. இன்னொரு காரியத்தை பண்ணுதுங்க. அப்பா கொடுக்குற அந்த காசை வச்சுக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக கொடுக்கறது, துணிமணி எடுக்கிறதுக்காக கொடுக்கறது, விழாவுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, செய்முறை இப்படி அப்பப்போ கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த காசில் மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு கஷ்டம் வரும்போது இந்தாங்க அப்படின்னு ஆச்சரியமான முறையில் செலவு கொடுப்பாப்பிள்ளைங்க. அடே அப்பா, எவ்வளோ சந்தோஷங்க. அதே மாதிரி தாங்க இந்த கிட்னியானது உடைத்து சைடு பை சைடு என்ன பண்ணுதுங்க, ஆற்றலை, எனர்ஜியை சேகரித்து வச்சுக்கிறதுங்க. எப்போயாவது ஏதாவது டல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த உறுப்புக்கு சப்ளை பண்ணி அப்படியே மேலே ஏற்றுகிறது. ஸோ ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த கிட்னியானது பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, உறுப்புகளை எல்லாவற்றையும் கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்கிறது. அவ்வளவு முக்கியங்க. பட் வி டோன்ட் கிவ் சச் இம்பார்ட்டன்ஸ் டு தட் கிட்னிஸ். சிம்பிளான பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டாவே கிட்னியை நல்லா வச்சுக்கலாமுங்க. நேரத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டியது, காலத்தில் தூங்க வேண்டியது, அதிகமான லோடு சேர்க்க தேவையில்லை. அதுக்குன்னு சில பயிற்சிகள், நடைப்பயிற்சி, கிட்னி மசாஜிங் சில இருக்குதுங்க. ஸோ இதையெல்லாம் நாம் கொடுத்து வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கிட்னி பாதுகாக்கப்படும். டிரான்ஸ்பிளான்டேஷனே கிடையாதுங்க. மாற்று அறுவை சிகிச்சை என்பதே இருக்காது, கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இந்த கிட்னியை பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வர வேண்டும். அதற்கு முழு பங்கு எனக்கு தெரிந்து மட்டுக்கும் மருந்தில்லா வைத்தியம், நம்மளுடைய யோகா நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. அதை வைத்துக்கொண்டு தான் நிறைய அன்பர்கள், எனக்கு தெரிந்த அன்பர்கள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பர்களே, கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்று இந்த கிட்னிக்கு
ஹார்ட்டுக்கு என்ன முக்கியம் கொடுக்குறோமோ, லங்ஸுக்கு என்ன கொடுக்குறோமோ, மற்ற உறுப்புகளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதுபோல் இதுக்கும் கொடுத்து நாம் அதை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற வேறு சில விஷயங்களும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.